எல்லா புகழும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். ஹெவன்சி கவுன்சிலிங் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். புதுசாக ஒரு வகுப்பு, புதுசாக ஒரு பயிற்சி நீங்கள் இந்த வருடத்துடைய ஆரம்பத்தில் ஆரம்பிக்க போகிறீங்க. உங்கள் எல்லாருக்கும் மனதார எங்களுடைய வாழ்த்துக்கள். நம்ம ஹெவன்சி கவுன்சிலிங் அப்படிங்கிறது என்ன பிளாட்ஃபார்ம் அப்படின்னா, பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வி எந்த வகையில் பயனுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கிறது தான் எங்களுடைய பர்பஸே அப்படின்னு நாங்கள் எடுத்து செயல்பட்டுட்டு வரோம். ஸோ தாய்மார்களாக இருக்கக்கூடிய பெண்கள், உங்களுடைய அந்த கல்வியும் உங்களுடைய அந்த பகுத்தறிவும் உங்கள் குழந்தைகளை எப்படி மாற்ற போகுது அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்தோடு நாங்கள் செயல்பட்டு வரோம். கிட்டத்தட்ட ஒரு வருடமாக நம்ம இந்த பாதையில் பயணிச்சுட்டு வரோம். பல சகோதரிகள் எங்களோடைய சேர்ந்து நீங்கள் பயணிச்சுட்டு வரீங்க. உங்கள் எல்லாருக்குமே எங்களுடைய வாழ்த்துக்கள். நம்ம 2வது இந்த வருடத்தை அழகான முறையில் அடியெடுத்து வைக்கிறோம். அதனுடைய ஆரம்பமே ஒரு அருமையான ஒரு டாப்பிக்கோடு நம்ம ஆரம்பிக்கிறதுல எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. இப்போது இந்த வகுப்பு என்ன மாதிரியான வகுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் இன்ஜினியரிங். நீங்கள் நிறைய வகையான இன்ஜினியரிங் கேள்விப்பட்டிருப்பீங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், ஏசி இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்கல், கம்ப்யூட்டர், இதெல்லாம் பெரிய பெரிய இன்ஜினியரிங் படிப்பு 4 வருடமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களுடைய குழந்தைகளை படிக்கவும் வச்சுருப்பீங்க. ஆனால் முக்கியமாக நம்மளை ஒரு ஆட்டி படைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினியரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் இன்ஜினியரிங் தான். சோஷியல் இன்ஜினியரிங் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் உங்கள் லைஃப்பில் கற்றுக்க வேண்டியது, புரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ இந்த சோஷியல் இன்ஜினியரிங் கிளாஸை தான் இந்த 10 நாளுமே நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இந்த வகுப்புகள் உங்களுக்கு ரெக்கார்டிங்காகவும் கிடைக்கும். நம்ம ஹெவன்சி கவுன்சிலிங் யூடியூப் சேனலில் உங்களுக்கு இது கிடைக்கும். சரியா? இது ஒரு பெய்டு கோர்ஸ் தான். ஆனாலும் யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ நீங்கள் இந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே நீங்கள் செஷனில் இருக்கலாம். சரியா? அமௌண்ட் பே பண்ண முடிஞ்சவங்க நீங்கள் பே பண்ணுங்கள். பே பண்ண முடியாதவங்க பிரச்சனை இல்லை. பேமெண்ட் பற்றி நாங்கள் எதுவும் கேட்க போகிறது இல்லை. சரியா? இஃப் உங்களால் முடியும் அப்படின்னா தாராளமாக யூ கேன் சப்போர்ட் அஸ். ஓகேவா? அண்ட் இந்த வகுப்பு உங்களுக்கு நாங்கள் கொண்டு வரதுக்கான நோக்கம் முழுக்க உங்களுடைய பகுத்தறிவை கொஞ்சம் மேம்படுத்தலாம், கொஞ்சம் பட்ட தீட்டலாம். அதற்காக மட்டும்தான் இறைவனுடைய அருளால், இறைவனுடைய பெயரை முன்வைத்து நாங்கள் இந்த செஷனை ஸ்டார்ட் பண்ணுறோம். சரியா? இப்போது சோஷியல் இன்ஜினியரிங்னு சொல்லிட்டீங்க, அதில் என்ன சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட் இருக்க போகுது? முதல்ல சோஷியல் இன்ஜினியரிங்னா என்ன? இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த 10 நாளுமே பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க போகிற நான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜன்னத்துல் பஹரியா. நான் MSW கிராஜுவேட், அதாவது மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்னுடைய பிளாட்ஃபார்மே சைக்காட்ரிக் ஃபீல்டு தான். சரியா? ஸோ இந்த ஒரு நிலையில் இந்த சமூகம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு, எப்படியெல்லாம் உருவாக்கப்படுது, எப்படியெல்லாம் நம்ம கொண்டு செலுத்தப்படுறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த 10 நாளுமே பார்க்க போகிறோம். அண்ட் அதுலேருந்து நம்ம எப்படியெல்லாம் மீளலாம், அது எதெல்லாம் சரி, எதெல்லாம் தவறு, எதுலேருந்து நம்ம மீளணும், எதுலேருந்து நம்ம இன்னும் நம்மளை மெருகேற்றி கொள்ளணும், இதையெல்லாம் நீங்கள் தான் முடிவு பண்ண போகிறீங்க. உங்களுடைய முடிவுகள் அது இருக்க போகுது. சரியா? ஸோ ஒரு அழகான எக்ஸ்ப்ளோருக்கு ரெடியாக இருங்க. ஓகே? கரெக்ட். இப்போது இந்த
ஸோ இந்த வகுப்புகளில் நம்ம எதை பற்றிலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த விஷயங்களை நம்ம வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 வகையாக பிரிப்போம். நம்மளுடைய லைஃப்பில் பர்சனல் விஷயங்கள் இருக்கும், சோஷியலான விஷயங்கள் இருக்கும், அண்ட் ப்ரொஃபஷனலான விஷயங்கள் இருக்கும். அது என்ன பர்சனல், ப்ரொஃபஷனல், சோஷியல் அப்படின்னா, எந்த விஷயங்கள் உங்களை சார்ந்து இருக்குதோ, உங்களை மட்டுமே சார்ந்திருக்கும், அதுக்கு முழுக்க நீங்கள் ரெஸ்பான்ஸாக இருப்பீங்க. ஸோ அது எல்லாம் உங்களுடைய பர்சனலில் வந்து சேரும். அண்ட் ப்ரொஃபஷனல், உங்களுடைய தொழில் ரீதியாக, உங்களுடைய அந்த அலுவல், இன்ஃபேக்ட் தொழிலும் தொழுகையும் ஒன்று தான், சரியா? ஸோ உங்களுடைய அலுவல்கள், உங்களுடைய வேலைகள், ஸோ இது சம்பந்தமாகவும் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் சோஷியல், சமூகம், நீங்கள் மட்டும் இதுக்கு வந்து பொறுப்பாக முடியாது, உங்களை சார்ந்தவங்களும் பொறுப்பாக முடியாது. அதை தாண்டி வெளியிலேருந்து வரக்கூடிய அவுட்புட், வெளியில் உங்களுடைய ஃபேமிலி, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்லாம் தாண்டி யாரோ ஒரு 3ஆம் நபர்கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு விஷயங்கள், இதையெல்லாம் சோஷியல் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். ஸோ இந்த 3 வகையாக நம்ம பிரிக்க போகிறோம், சரியா? இந்த 10 நாளுமே இந்த ஒவ்வொரு விஷயங்கள்ல இருந்தும் ஒவ்வொரு வகையாக நம்ம பார்க்க போகிறோம். ஒரு நாள் நீங்கள் வந்து ஃபேமிலி பற்றி பார்ப்போம். அந்த ஃபேமிலியில் உங்களோட ரோல் என்ன, உங்களுடைய ரோல் என்ன, அந்த ரோலை இந்த சமூகம் எந்த மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கு, உண்மையாகவே அந்த ரோல் அதுதானா? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு அம்மாவாக இருக்கீங்க அப்படின்னா, நான் அம்மா அப்படிங்கிறதுனாலையே என் குழந்தைங்கள நான் வந்து மூக்கு முட்டை சாப்பிட வைக்கணும், அப்போ நான் வகையாக சமைச்சு தரணும் இப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குன்னா, இந்த எண்ணம் உங்களுக்கு யார் ஏற்படுத்தினா? அந்த எண்ணம் உங்களுக்கே வந்துருச்சா, இல்லை உண்மையிலேயே ஏதோ ஒரு இடத்துல, அது ஒரு சோஷியல் மீடியாவாக இருக்கலாம், ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை நீங்கள் எங்கேயோ பார்த்ததாக இருக்கலாம், அது உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இப்படி நினைக்க வைக்குதா? உண்மையிலேயே நீங்கள் இப்படி இருந்தால் உங்களுக்கு என்ன சாதகம், என்ன பாதகம், இதையெல்லாம் நீங்கள் தான் சிந்திக்க போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ரோலுமே, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் ரோலாக இருக்கட்டும், உங்களுடைய ஹெல்த், உங்களுடைய ஆரோக்கியம். இன்றைக்கி நம்மக்கிட்ட வந்து ஒரு 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 விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒல்லியாக இருந்தால் தான் வந்து ஹெல்த்தி, ரொம்ப ஒல்லியாக இருந்தால் அது அன்ஹெல்த்தி, ரொம்ப குண்டாக இருந்தால் அது அன்ஹெல்த்தி, கொஞ்சம் நார்மலாக இருந்தால் கூட அது அன்ஹெல்த்தி, ஏதோ ஒரு தும்முனா கூட அது ஏதோ உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு விஷயத்தை யார் நமக்கு கட்டமைச்சிருக்கா? உடல் ஆரோக்கியம் இல்லை அப்படிங்கிறது எப்படி நமக்கு தெரியுது? யார் சொல்லி நமக்கு தெரியுது? அப்போ உண்மையான ஆரோக்கியம்னா என்ன? நல்லா இருப்பாங்க. யோசிச்சு பாருங்களேன், நீங்களே யோசிச்சு பாருங்கள். நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க, ஆனால் யாராவது உங்களை பார்த்து, என்ன டல்லாக இருக்கீங்க, உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டால் போதும், மாஷா அல்லாஹ், நமக்கு என்ன ஒரு மாற்றம், உண்மையாகவே நமக்கு உடம்பு சரியில்லாத மாதிரியே நம்ம நடந்துக்க ஆரம்பிப்போம். அப்போது ஒரு எக்ஸ்டர்னலாக வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு வார்த்தை உங்கள் ஒட்டுமொத்த இதையுமே மாற்றுது அப்படின்னா, அப்போ அது எவ்வளோ ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலான, ஒரு தூண்டுதலான வார்த்தையாக இருக்கும். அப்போது எந்த மாதிரியான தருணங்களில் இப்படி உங்களை வந்து ஈஸியாக தூண்ட முடியும், ஈஸியாக உங்களை மேனிப்புலேட் பண்ண முடியும்? உண்மையிலேயே தெரிஞ்சு தான் மேனிப்புலேட் பண்ணுறாங்களா, இல்லை சாதாரணமாக கேட்குறது நமக்கு மேனிப்புலேட் ஆகுதா? இதெல்லாம் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். மேனிப்புலேட் அப்படின்னா, ஒரு விஷயத்தை உங்களை செய்யுமாறு அல்லது செய்யாமல் இருக்குமாறு உங்களை பிறர் தூண்டுவது மேனிப்புலேஷன்.
முக்கியமாக எனக்கு சாதகமாக, அதாவது அந்த தூண்டக்கூடிய மனிதருக்கு சாதகமாக நீங்கள் ஒரு வேலையை செய்யவோ அல்லது செய்யாமல் இருக்கவோ அவர்கள் உங்களை தூண்டுவார்களானால் இதற்கு பெயர் மேனிப்புலேஷன். நீங்கள் அடிக்கடி இந்த வார்த்தைகளை கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பேர் இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க இல்லையா, சைக்காலஜிக்கலாக, மனத்தத்துவ ரீதியாக. ஆனால் உண்மையிலேயே இந்த மேனிப்புலேஷன் அப்படிங்கிறது தெரிந்தோ தெரியாமலையோ நம்ம லைஃப்பில் நடந்துக்கிட்டே இருக்குது. அது நம்மளும் பிறருக்கு செய்கிறோம், பிறரும் நம்மக்கிட்ட செய்கிறாங்க. சரியா? ஸோ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிடணும் முதல்ல. ஸோ அண்ட் இன்னொன்று, இப்படிலாம் நம்மளை கட்டமைச்சிருக்காங்களா, அப்போ அந்த கட்டமைப்புலேருந்து எப்படி நம்ம கொஞ்சம் வெளியே வரலாம்? அட்லீஸ்ட் கட்டமைச்சிருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சால் கூட நீங்கள் நிறைய வகையாக ஓவர் திங்கிங், அதிகமான சிந்தனைகளில் இருக்கிறதுல இருந்தும், அதிகமான பதட்டம், கவலை, இந்த மாதிரியாகலாம் இருக்கிறதுல இருந்தும் நீங்கள் வெளியே வரலாம். எப்படி ஆகலாம்னா, ஓகே இதுதான் நிதர்சனம் அப்படிங்கிற அந்த ரியாலிட்டியை நீங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க, பகுத்து அறிய ஆரம்பிப்பீங்க. ஒருத்தவங்க சைடை மட்டும் பார்க்காம இன்னொருத்தவங்க சைடையுமே நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. பிகாஸ் இன்றைக்கி நம்ம இந்த ஃபேமிலி அப்படின்னு நீங்கள் உள்ளே போனீங்கன்னாவே எத்தனை வகையான ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்க போகுது. ஒன்று நீங்கள் அம்மாவாக இருப்பீங்க, இப்போ இங்கே இருக்கக்கூடியவர்கள் பெண்களாக இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். ஆண்களுக்குமே சேர்த்து நீங்கள் ஒருவேளை யூடியூப்பில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா யார் வேணால் பார்க்கலாம். ஸோ உங்களுடைய அந்த ரோல், நீங்கள் ஒரு அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், மகன் மகளாக இருக்கலாம், தாத்தா பாட்டியாக இருக்கலாம், இன்னும் மாமனார் மாமியார் அல்லது அந்த இன்லாஸ் நாத்தனார் அந்த மாதிரியான பொறுப்புகளில் இருக்கலாம், அந்த மாதிரியான உறவுகளில், அல்லது கசின், இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற இத்தனை உறவுகளோட இத்தனை பேருடைய முறையும் இத்தனை பேருடைய அந்த உரிமைகளை பற்றியும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா யார் எந்த இடத்துல இருக்காங்கங்கிற அவங்களுடைய நிலையை எடுத்து யோசித்து அவங்கள நீங்கள் ஏற்றுப்பீங்க. அவங்க இப்படி நடந்துக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு அவங்கள நீங்கள் ஏற்றுப்பீங்க. ஸோ இன்னைக்கு இந்த உலகத்தில் நம்ம வந்ததுக்கான ரீசன் என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட காலம் நீங்கள் இருப்பீங்க, இருக்கும்போது இறைவன் சொன்ன மாதிரி நீங்கள் இருந்துட்டு போயிடணும். அதுக்கு இறைவன் உங்களுக்கு மார்க்கு தரப்போகிறான். இதுதான் இங்கே நம்ம இருக்கிறதுக்கான நோக்கமே. ஸோ அப்போது நம்ம இங்கே இருக்கிறது இறைவன் சொன்ன மாதிரி இருக்கிறோமா இல்லை வேறு யாரோ சொன்ன மாதிரி இருக்கிறோமா, இதை நம்ம தான் சிந்திக்கணும். ஏன்னா நான் மேனிப்புலேஷன் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், இப்போ தான் நம்ம பார்த்தோம். இறைவன் என்ன சொல்கிறான், உங்களை எல்லாம் படைத்தவன்னா, உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து பரிபாலிக்கக்கூடியவன்னா, அதனால் நான் என்னெல்லாம் சொல்கிறேனோ என் பேச்சை கேட்டு நீங்கள் இருங்க அப்படின்னு இறைவன் சொல்லும்போது, அப்போ ஹீ ஷுட் பி மேனிப்புலேட்டர் ஃபார் அஸ். அதாவது அவன் சொல்படி கேட்பதற்காக அவன்தான் நம்மளை மேனிப்புலேட் பண்ண வேண்டியவன். ஆனால் இப்போது நம்ம எல்லாம் யாருடைய மேனிப்புலேஷனில் இருக்கோம் அப்படிங்கிறதான் இந்த 10 நாளுமே நாம் கற்றுக்க போகிறோம், தெரிஞ்சுக்க போகிறோம். சரியா? ஆல்ரெடி ஹெவன்சி கவுன்சிலிங்கில் நீங்கள் இருக்கீங்க, தொடர்ந்து இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். ஏன்னா நம்ம தொடர்ந்து நிறைய பயிற்சிகளில் உங்களுக்கு பல விஷயங்களை நம்ம சுட்டி காமிச்சிருக்கோம், தெரியப்படுத்தியிருக்கோம். அப்போது இந்த மேனிப்புலேஷனுங்கிறது ஆமாம் எத்தனை வகையாக நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் புதுசாக நீங்கள் வரவங்க, புதுசாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறவங்க அப்படின்ற பட்சத்தில் சிலருக்கு நான் இதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். அப்போது யாருடைய பேச்சை கேட்டு நீங்கள் இருக்கீங்க? இன்ஃபேக்ட் இப்போது மதம் சார்ந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட, நான் மதத்தில் இருக்கக்கூடிய இந்த வேதம் சொல்படி தான் நான் நடக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தால் கூட, நீங்கள் வேதமை முழுவதுமாக படிச்சிருக்கீங்களா? உங்களுடைய வேதங்களை முழுவதுமாக படிச்சிருக்கீங்களா? இல்லை யாரோ ஒரு மத குருமார் உங்களுக்கு சொன்ன அந்த பேச்சுகளை நம்பி விஷயங்களை செய்கிறீங்களா?
சிந்திச்சு பாருங்க. அப்போது இறைவன் கொடுத்த அந்த வேதத்தை நீங்கள் மறந்துட்டு யாரோ ஒருத்தவங்க அந்த வேதத்தை நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த வேதத்தில் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் இல்லைன்னு அவங்க சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்கிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் யாரை உங்களை கட்டமைக்க நீங்கள் விடுறீங்க? சிந்திச்சு பாருங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அப்போது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் உங்களுடைய நட்பு வட்டமாக இருக்கட்டும், உங்களுடைய காதல் வாழ்க்கை அல்லது உங்களுடைய மேரேஜ் வாழ்க்கை, அதாவது காதல் அப்படிங்கிறதே வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் ரொம்ப வந்து ஒரு ஒரு வித்தியாசமாக பார்க்கப்படுது. திருமணத்துக்கு முன்னாடி இருக்கிறது தான் உண்மை காதல் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். அண்ட் அதே கூட யார் உங்களுக்கு சொன்னது திருமணத்துக்கு முன்னாடி உள்ளது தான் காதல் அப்படின்னு? இந்த டிவியும் இந்த மீடியாஸும் இது தானே. ஏன்னா நம்ம படங்கள் பார்க்குறோம் அப்படின்னா அதில் அப்படி தான் வருது. இன்ஃபேக்ட் அந்த ஒரு விஷயம் எடுத்தோடனே அதை வந்து இது தப்பு, எடுத்தோடனே இது சரி, அது என்னன்னே நீங்கள் புரிஞ்சிக்க முடியாத முன்னாடியே இது சரி இது தப்புன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? உங்களுக்கு யார் அதெல்லாம் சொல்லித்தரா? அப்போது இந்த இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது நிறைய இடங்களில் நடந்துகிட்டே இருக்குது. அப்போது இதிலேருந்து நீங்கள் எப்படி உங்களை வெளியே கொண்டு வர்றது, எப்படி நீங்கள் உங்கள் மனதை உங்களுடைய மைண்டை சீர்படுத்தி கொண்டு வர்றது? இதுக்கு சைக்காலஜிக்கலாக நம்ம சிபிடி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது காக்னிஷன் பிஹேவியர் தெரப்பி. என்ன மேம் நீங்கள் வந்து சோஷியல் இன்ஜினியரிங்னு சொன்னீங்க, ஆனால் இப்போ என்னென்னா காக்னிஷன் பிஹேவியர் தெரப்பி அப்படின்னு பேசுகிறீங்க. என்ன தெரப்பி கொடுக்க போகிறீங்களா? அப்படிலாம் கிடையாது. ஆனால் இந்த சோஷியல் இன்ஜினியரிங் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா இந்த சிபிடி உங்களுக்கு நான் கொடுத்து தான் ஆகணும். அது என்ன சிபிடி அப்படின்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்குறீங்க அல்லது ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்குது அப்படின்னா அது அதனுடைய கான்சிக்வன்ஸ், எதனால் அது நடக்குது. இப்போது நீங்கள் ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்கள். நீங்கள் ஒரு உயரமான இடத்துக்கு போனாவே உங்களுக்கு பயம் வரும் அப்படிங்கிறது ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல கான்சிக்வன்ஸ் அப்படின்னா நீங்கள் அந்த உயரமான இடத்துக்கு போகிறது, சரியா? பிலீஃப் அப்படிங்கிறது நான் உயரமான இடத்துக்கு போனால் எனக்கு பயம் வரும் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிட்டது. உண்மையாகவே அது உங்களுக்கு நீங்களே சொல்லியிருக்க மாட்டீங்க. சின்ன பிள்ளையில் உங்கள் அம்மா நீ மேலே நான் ஒரு வேளை கொஞ்சம் மேலே போனீங்க அப்படின்னா நீ கீழே விழுந்துருவ அப்படின்னு சொல்லி பயமுறுத்தியிருப்பாங்க. அந்த நேரத்தில் அந்த வயசில் அது உங்களுக்கு பெரிய பயம். இன்றைக்கி நீ கீழே விழுந்துருவேன்னு சொன்னால் போங்க அப்படின்னு சிரிச்சிருவீங்க. ஆனால் ஒரு வயசுலையோ 1.5 வயசுலையோ அப்படி உங்களுக்கு சொன்ன விஷயம் லைஃப் லாங் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதே மாதிரி தான் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்கிறதும். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இதுக்காக மட்டும்தான் உங்களுக்கு பயம் வருங்கிறது இல்லை, பட் இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். அல்லது நீங்கள் நிஜமாகவே மேலேருந்து ஏதாவது தடுமாறி விழுந்திருக்கலாம், அல்லது வேறு யாராவது விழுறதை பார்த்துருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு சிச்சுவேஷன் உங்களை பயமுறுத்தும் அல்லது உங்களுடைய திங்கிங் ப்ராசஸை மாற்றும் அப்படின்னா அப்போ இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். ஏன்னா இப்போ நீங்கள் வளர்ந்துட்டீங்க, நிறைய கற்றுக்கிட்டு இருக்கீங்க, நிறைய பகுத்தறிகிறீங்க. அப்படிங்கிறப்ப இப்போ உங்கள் அந்த பிலீஃப் சிஸ்டத்தை மாற்றணும், நீங்களே மாற்றணும். எப்படி மாற்றணும்? உயரம் போனால் ஆமாம் சில நேரம் விழ வாய்ப்பு இருக்குது, ஆனாலும் போனால் நம்ம இந்தந்த விஷயங்களெல்லாம் பார்க்கலாம், அப்போ போகலாம். தைரியத்தை நம்மளே வர வச்சுக்கிடணும். பயப்படாமல் இருக்கணும்னு இல்லை. உங்களுக்கு பயம் இருந்தால் கூட
இதனால் எனக்கு இவ்வளோ சாதகம் இருக்கும்போது நான் ஏன் இதை செய்யாமல் இருக்கணும்? அப்போது ஒரு விஷயத்துடைய பிரதிபலன் எனக்கு என்ன கிடைக்கும், அல்லது எனக்கு என்ன அதனால் நான் இழக்க போகிறேன் அப்படிங்கிறத நிதானமாக நீங்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, அப்போது உங்களால் தெளிவாக இருக்க முடியும். மொதல் விஷயம், யூ கேன் பி காம். எந்த சிச்சுவேஷன்லையும் நீங்கள் நிதானமாக இருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய இந்த திங்கிங் ப்ராசஸ்ஸை, உங்களுடைய நம்பிக்கை சிஸ்டத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நிதானமாக நிதர்சனமாக மாற்றுறீங்க. எதுக்காக? எது சரி எது தப்புன்னு பிரித்து பார்த்து, எது எனக்கு நல்லது எது எனக்கு கெட்டது அப்படிங்கிறத நீங்களே பிரித்து பார்த்து, இதை நான் செய்யலாமா செய்ய வேணாமா அப்படிங்கிறத யோசிக்க போகிறீங்க. இதில் யாருடைய இன்ஃப்ளூயன்சேஷனும் இருக்காது. யாரும் உங்களை மேனிப்புலேட் பண்ண மாட்டாங்க. பண்ணுறதுக்கு நீங்கள் விடக்கூடாது. ஆனால் அதே மாதிரி நீங்களும் யாரையும் மேனிப்புலேட் பண்ணக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது யாரும் என்னை மேனிப்புலேட் பண்ணக்கூடாது, யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிற நம்ம அடுத்தவங்களை ஈஸியாக நம்ம மேனிப்புலேட் பண்ணுறோம். எப்படி? என் புள்ள இந்த சாப்பாடு தான் சாப்பிடும், என் புள்ள இந்த சாப்பாடு சாப்பிடாது, அது ஏதோ ஒரு நாள் ஆசையாக அது சாப்பிட்ருக்கும். நமக்கே இருக்கும்ல, ஒரு நாள் சப்பாத்தி பிடிக்கும், ஒரு நாள் தோசை பிடிக்கும், அது ஒவ்வொரு நாள் மாறும். ஆனால் நம்ம தொடர்ந்து அது சொல்லிகிட்டே இருக்கும்போது அப்போ அந்த குழந்தை நினச்சிரும், நமக்கு இதுதான் பிடிக்கும் போல். அதே மாதிரி என் பிள்ளை எப்போ பாரு சேட்டை பண்ணுவா அப்படின்னு நீங்கள் சொல்கிறது உண்மையிலே அவன் நினச்சிப்பா, நம்ம சேட்டை பண்ணுற ஆள் தான் போல் அப்படின்ட்டு அதே தொடரும். இவ எப்போவுமே அழுதுகிட்டே இருப்பா, அப்போது அப்போ நம்ம அழுதுகிட்டே இருப்போம் போல் அப்படின்னு அந்த குழந்தை நினச்சிட்டு அது எப்போவுமே அழுதுகிட்டே இருக்கும். அப்போ தெரிஞ்சும் தெரியாமலும் நம்ம பிறரை பற்றி என்ன சொல்கிறோமோ என்ன நினைக்கிறோமோ அப்படியாகத்தான் அவங்க நமக்கு காட்சியளிப்பாங்க. விஷயம் புரியுதா? தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் பிறரை பற்றி எப்படி நினைக்கிறீங்களோ அல்லது என்ன வார்த்தைகள் சொல்கிறீங்களோ அப்படியாகத்தான் அவங்க உங்களுக்கு காட்சியளிக்க போகிறார்கள். அப்போது உங்களுடைய வார்த்தைகளும் உங்களுடைய அந்த எண்ணங்களும் எப்படியாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவெடுத்துக்கோங்க. சரியா? அப்போது இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ட்ரைனிங்கோட நம்ம இந்த வகுப்புகளில் பார்க்க போகிறோம். சரியா? ரைட். இப்போ இந்த சோஷியல் இன்ஜினியரிங் அப்படின்னா உங்களுடைய தாட்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது. சரியா? உங்களுடைய ஐடியாஸை. இப்போது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன், பட் ஒரு ரிட்டன் ஃபார்மெட்டில் உங்களுக்கு இது இருக்கட்டுங்கிறதுக்காக இதை நான் காமிக்கிறேன். சரியா? அப்போது ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது உங்களுடைய எண்ணங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதாக இருக்கலாம். உங்களுடைய ஐடியாஸ், நீங்கள் ஒரு ஐடியா வச்சுருப்பீங்க, ஆனால் அந்த ஐடியா ஒன்று அடுத்தவங்களுக்கு பிடிக்காமல் போகலாம் அல்லது புரியாமல் போகலாம். அதுக்காக அவங்க இதெல்லாம் ஒரு ஐடியாவா அப்படின்னு ஒரு வார்த்தை, சின்ன ஒரு வார்த்தை உங்களை எந்த அளவுக்கு பாதிக்கும். அப்போ அதே மாதிரி தான் நீங்கள் பிறரை சொல்லும்போது அந்த உங்கள் குழந்தைங்க ஒரு சின்ன ஒரு கிறுக்கிட்டு கொண்டு வரட்டுமே, போட்டு ஏன் இப்படி கிறுக்கிற, செவத்தெல்லாம் ஏன் கிறுக்கிற அப்படின்னு நம்ம சொல்லும்போது, அல்லது அது ஏதோ வரையும், வரைகிறது ஹராம், அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம தடுக்கிறதாக இருக்கட்டும், இது எல்லாமே. ஆனால் உண்மையிலேயே உங்களுக்கு தெரியுமா, வரைகிறது அப்படிங்கிறது இன்றைக்கி நீங்கள் பேசுகிறீங்க, உங்களுக்கு சில வார்த்தைகள் தெரியுது, அதனால அதை உங்களால் பேசிட முடியுது. ஆனால் வார்த்தைகள் தெரியாமல் இப்போ தான் வளர்கிறாங்க குழந்தைங்க. அப்போ வார்த்தைகள் தெரியாமல் அவங்க இருக்கும்போது அவங்களுடைய அந்த எக்ஸ்ப்ரெஷனை வரைதல் மூலமாக காமிக்கிறாங்க.
அப்போது இது மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த எல்லாமே இறைவன் உங்களுக்கு கொடுத்த ரிசோர்ஸ் தான். ஆனால் அந்த ரிசோர்ஸை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க, சரியா? அது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் அந்த ஐடியாஸ் யார் அவங்களுடைய ஐடியாவை கொண்டு வந்து நிறுத்தினாலும் முதல்ல அதை நம்ம ஒத்துக்கிடணும். புரிஞ்சுக்கிறது 2வது பட்சம்தான். ஒத்துக்கிடணும். இவங்க இப்படி நினைக்கிறாங்க போல, ஒத்துக்கோங்க. அவங்க சொல்கிறத காது கொடுத்து கேளுங்க, புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. புரிஞ்சுக்கிட்டா அல்ஹம்துலில்லா. புரியலை அப்படின்னா இது எனக்கு புரியறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுன்னு கேளுங்க, புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. புரிஞ்சுக்க முடியலையா அவங்கக்கிட்டே கேளுங்க, எனக்கு இது புரியலையே, எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொல்லுங்கள். ஐடியாஸை உருவாக்குறவங்க அதை அழகாக எக்ஸ்பிளைனும் பண்ணுவாங்க. அது எந்த மாதிரியான ஐடியாவாக வேணால் இருக்கலாம். சின்ன ஒரு ஐடியா பார்த்திங்கன்னா, பேங்க்கில் லோன் எடுத்து நம்ம வீடு கட்டுவோம் அப்படி சொன்னால் நம்ம எடுத்தோடனேயே சிலர் ஓகே அப்படின்போம், சிலர் லோனா அது ஹராம் வேணாம் அப்படின்றோம். ஆனால் இது ரெண்டுமே தவறு. சரின்னு சொல்கிறதும் தவறு, வேணான்னு சொல்கிறதும் தவறு. அப்போ என்ன பண்ணுறது? உங்ககிட்ட சரி லோன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அப்படியா உனக்கு தோணுதா? சரி, இப்போது லோன் எடுக்க போறீன்னா அதனுடைய ப்ராசஸ் என்ன? யார் உங்ககிட்ட எந்த ஐடியாவை சொன்னாலும் அதை விளக்க வையுங்க. ஏன்னா ஐடியா சொல்கிறவரே சம்டைம்ஸ் மேனிப்புலேட் ஆகி வந்திருப்பார். உண்மையாகவே அவர் மூலம் அவர்கிட்டயே அந்த ஐடியா வருதுன்னா அதில் அவர் தெளிவாக இருப்பார். ஆனால் வேறு யாரோ சொல்லி வேறு எங்கேயோ பார்த்து அந்த ஐடியாவை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அந்த ஐடியாவை பற்றி நீங்கள் முழுசாக அவங்கக்கிட்ட கேளுங்க. அப்படி கேட்கும்போது அவங்களே யோசிப்பாங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னென்னா, எந்த ஒரு விஷயத்துக்கும் எஸ் நோ நீங்கள் சொல்லாதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிறரை சொல்ல வைக்காதீங்க. ஆனால் அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு, அதை சிந்திக்கிறதுக்கு பிறர் உங்களை சிந்திக்க வைக்கட்டும், நீங்கள் பிறரை சிந்திக்க வைங்க. விஷயம் புரியுதா? அப்போ நீங்கள் பிறரை சிந்திக்க வைக்க என்ன பண்ணலாம்? அதை நீ எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு சொல்லுங்கள். எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சா, இப்போது நான் சொன்னேன் இல்லையா, வீட்டுக்கு லோன் வாங்கி நம்ம வீட்டை கட்டுவோம். நமக்கு நல்லா தெரியும் எத்தனையோ பேர் லோன் வாங்கி கடைசி வரைக்கும் லோன் அடைக்க முடியாமல் சிரமப்பட்டு அந்த வீட்டையே விற்கக்கூடிய நிலைமைக்கும் போயிருக்காங்க, நம்ம பார்த்துருக்கோம். இருந்தாலும் இதை போய் நீங்கள் அங்கே சொன்னீங்கன்னா போ அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த ஐடியாங்கிறது அவங்களுக்கு பெரிய பொக்கிஷம். அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? சரி, லோன் வாங்க போகிறீங்க, அவங்க சொன்னதை ஒத்துக்கோங்க முதல்ல. அடுத்து எவ்வளோ லோன் வாங்குவீங்க, எந்த மாதிரி நீங்கள் கட்டுவீங்க, இது மாதம் மாதம் இவ்வளோ கட்டணுமே, உங்களால் முடியுமா? அதாவது நீங்கள் இதெல்லாம் கேட்க தேவையில்லை, அவங்களே சொல்லுவாங்க. மாதம் மாதம் இதெல்லாம் பண்ணணும். மாதம் இவ்வளோ பண்ணணுமா? எப்படி பண்ணுவீங்க, எப்படி கட்டுவீங்க? ஸோ உங்களுடைய கேள்வி ஆக்கப்பூர்வமாக இருக்கணும், அந்த ஐடியாஸை அவங்க சிந்திக்கிறதுக்கு. புரியுதா? ஸோ இதுதான் அந்த மேனிப்புலேட்டிங் யுவர் ஐடியாஸ். மேனிப்புலேஷன் அப்படிங்கிறது தீயதாகத்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நல்லதாகவும் இருக்கலாம். ஸோ ஒரு விஷயம் நடக்கணுங்கிறதுக்காக நீங்கள் எப்படியெல்லாம் கேள்வி கேட்டு அவங்களுடைய ஐடியாஸை அவங்களையே சிந்திக்க வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் 2 பேர்த்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுடைய ஐடியாலஜியை அவங்கக்கிட்ட திணிச்சிங்கன்னா தட் won't be good for thing. அது சிறந்ததாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி எப்படியெல்லாம் யார்கிட்ட எல்லாம் அவங்களுடைய விஷயங்களை நம்ம மேனிப்புலேஷன் பண்ணலாம். அது இமோஷனலாக இருக்கலாமா அல்லது புத்திசாலித்தனமாக இருக்கலாமா, இல்லை ரெண்டும் சேர்ந்து இருக்கணுமா? ஏன்னா இன்றைக்கி நம்ம ரொம்ப குழம்பி இருக்கோம்.
எப்படின்னா, எனக்கு நிறைய விஷயம் தெரியும் அப்படின்னா, அது புத்திசாலித்தனம் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். நம்மலாம் அப்படித்தான் நினைக்கிறோம். ஏதோ ஒரு விஷயத்த பற்றி 10 ஒரு ஒரு 1 மணி நேரம் பேசுகிறா அப்படின்னா, இவ இவ்வளோ பேசுகிறா, அப்போ இவளுக்கு இவ்வளோ தெரியுமா? அப்படின்னு நம்ம ஆச்சரியமாக பார்க்குறோம். ஆனால் உண்மை என்னன்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் 1 மணி நேரம் பேசணும்லாம் அவசியமே இல்லை. அந்த தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு அப்படின்னா, யாராவது இன்னொருத்தவங்க பேசுகிறாங்க அப்படின்னா, அமைதியாக இருந்து பாருங்கள். உங்கள் குழந்தையிலேருந்து எல்லார் இதுவுமே அவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியுதா? ஓகே 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 ஓகே. அப்போ அவங்க முடித்ததுக்கு பிறகு உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சது இருக்குது அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய கருத்தை நீங்கள் ஷேர் பண்ணலாம். அல்லது உங்ககிட்ட இருக்கக்கூடிய அவங்க சொல்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சதும் வேறு வேறு. அப்போ நம்ம சொல்கிறோம், இப்போ சோஷியல் இன்ஜினியரிங்னா மேனிப்புலேட்டிங் அப்படின்னா நல்லதாகவும் இருக்கலாம் அப்படின்னு. ஆனால் இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க, இல்லை அது முழுக்க முழுக்க கெட்டது தான் அப்படின்னு அடித்து பேசுகிறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல போயிட்டு நம்ம போய் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்லை, தேவையும் இல்லை. அப்போது அந்த இடத்துல உங்களுக்கு எவ்வளோ தான் இன்டலெக்சுவலாக அறிவு சார்ந்து நீங்கள் இருந்தாலும் கூட பல இடங்களில் உங்கள் இமோஷனலோட நீங்கள் அந்த அந்த நிதானத்தை கையாள வேண்டியது இருக்கும். ஏன்னா இன்றைக்கி இந்த உலகத்தில் நிறைய அவசரக்காரர்களையும் நம்மளும் கூட பல இடங்களில் அவசரக்காரர்களாக இருக்கிறோம். ஸோ அந்த இமோஷனை இன்டலெக்சுவலை கவர் பண்ண வைங்க. உங்களுக்கு எவ்வளோ தெரிஞ்சிருந்தாலும் என்னெல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் இமோஷ்னலாக நீங்கள் ஸ்டேபிளாக இருக்கணும். உங்களுக்கு ஒன்றுமே தெரியலைன்னா கூட நீங்கள் இமோஷ்னலாக ஸ்டேபிளாக இருந்தீங்கன்னா நீங்கள் பார்க்குற ஒவ்வொருத்தவங்கக்கிட்ட இருந்தும் பல விஷயங்களை கையில் எடுத்துக்கிடலாம். அது உங்கள் மைண்டுக்கு போய் அது அப்படியே ப்ராசஸ் ஆகும். என்னைக்கு தேவையோ அப்போது அது வெளிப்படும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தெரிஞ்சிருந்தாலும் இமோஷனலாக நீங்கள் இமோஷனோட அதை கவர் பண்ணி வைங்க. எப்படி ஒரு சாக்லேட்டை ஒரு ரேப்பர் கவர் பண்ணியிருக்கோ அந்த மாதிரி உங்களுடைய புத்திசாலித்தனத்தை உங்களுடைய நிதானம்ங்கிற அந்த கவரால் கவர் பண்ணி வைங்க. ஸோ இதைத்தான் இந்த சோஷியல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம வரக்கூடிய நாட்களில் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இன்றைக்கான வகுப்பு இவ்வளோ தான். அப்போது இந்த விஷயங்களை நீங்கள்லாம் கற்றுக்க போகிறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? இன்றைக்கான செஷன் உங்களுக்கு புரிஞ்சுதா? நீங்கள் என்ன இன்றைக்கி எடுத்துகிட்டு போகிறீங்க? அடுத்த வகுப்புகளில் என்ன கற்றுக்கிறதுக்காக ரெடியாக இருக்கீங்க? உங்களுடைய ஷேரிங்ஸ் சிஸ்டர்ஸ். Assalamualaikum warahmatullahi wabarakatuh. நான் கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா, நம்மளோட ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு ஐடியா சொல்ல வராங்க அப்படின்னா அதை நம்ம ஃபஸ்ட்டு ஏற்றுக்கணும். அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்றுக்கணும். அதுக்கப்புறம் அவங்களையே அதுக்குண்டான விளக்கத்தை நம்ம சொல்ல வைக்கணும். நம்ம ஃபஸ்ட்டே எஸ் ஆர் நோன்னு அப்படின்னு சொல்லாமல் என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் எக்ஸ்பிளைன் பண்ண வைக்கணும் அப்படின்றது நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் சிஸ்டர். அல்ஹம்துலில்லாஹ். குட். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம போக போக கற்றுக்கிடலாம், தெரிஞ்சுக்கிடலாம். ஓகேவா? தேங்க்யூ. சொல்லுங்கள் ரம்லத்மா. அதான் மேம், மேனிப்புலேட்டிங் நீங்கள் சொன்னீங்க. அது எனக்கு ஒரு விஷயத்துல நம்ம குழந்தைகிட்ட நம்மளும் அந்த இடத்துல எங்கேயோ இருக்கிறோம். ஆனா அதையவே தொடர்ந்து நம்ம குழந்தைகிட்ட அதை செய்யறோங்கிறது அது ஒரு பதட்டமா இருந்தாலும் விழுந்துருவேன் அப்படிங்க. அதுக்கு வேற விதமா சொல்றதுக்கு ஒரு வழி இருக்கு அப்படிங்கறது யோசிக்க வச்சது என்ன இந்த கிளாஸ்ல. அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். எஸ் எஸ் நம்ம அப்படி வளர்க்கப்பட்டுட்டோம். நம்ம அது மாறுறதுக்கு டைம் எடுக்கும். அது ஒத்துக்க வேண்டிய விஷயந்தான். ஏன்னா நம்மளை அப்படி தான் சொன்னாங்க. அப்போ நம்மளும் நம்ம குழந்தைங்கள அப்படி தான் சொல்லுவோம்.
ஆனாலும் கொஞ்சம் அதை சொல்லும்போது இது தப்பு இல்லை, அப்போ கொஞ்சம் மாற்றலாமா அப்படின்னு ஒரு 10-15 தடவை நீங்கள் சொல்லிடுவீங்க. ஆனால் ஒவ்வொரு தடவும் சொன்னதுக்கப்புறம் மாற்றுவோம் 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 அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் அந்த புள்ள மேலே ஏறிச்சுன்னா, மேலே ஏறி இருக்கியா, சூப்பர், என்ன தெரியுது பார்த்து சொல்லு, முடிஞ்சா நில்லு, முடியலன்னா பார்த்து இறங்கிக்க, நான் எதுவும் ஹெல்ப் பண்ணவா? ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழலில் குழந்தைங்கள வச்சு சமாளிக்கிறதுங்கிறது கடினம்தான், ஒத்துக்கிறேன். ஆனாலும் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் குழந்தைகளை அந்த அந்த சுறுசுறுப்பை, அவங்களுடைய அந்த அவங்களுடைய அந்த ஜோஷை உங்களுக்காக நீங்கள் பயன்படுத்திக்கிடலாம். புள்ள அவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கும், வீட்டு வேலையை அழகாக ஏதாவது செய்ய வைக்கலாம். ஆரம்பத்தில் நீங்கள் செய்ய வச்சிங்கன்னா கொஞ்சம் குளறுபடி ஆகும் தான். இப்போ வீட்டை கூட்ட சொன்னால் தண்ணியை கொட்டி வைக்கும், அதெல்லாம் நடக்கும் தான். செய்யும்போது ஒரு விளையாட்டு போக்கிலேயே கொட்டின தண்ணியை க்ளீன் பண்ண வைங்க. வேலைகள் அதிகமாக தான் பரவாயில்ல. இப்போ நம்ம ஒரு விஷயம் கற்றுக்கும்போது அது கஷ்டமாக தான் இருக்கும், கற்றுக்கிட்டதுக்கு பிறகு அப்படி சுலபமாக செஞ்சுருவோம். அப்போ அந்த புள்ள ஒரு வேலை கற்றுக்குச்சுன்னா அது தொடர்ந்து அது செய்யும்போது நமக்கு அந்த வேலை மிச்சம். நமக்கு அந்த வேலை மிச்சம்னா அந்த டைமில் நீங்கள் வேறு என்ன வேணால் பண்ணலாம். ஸோ இப்படி நீங்கள் உங்களுடைய அந்த திங்கிங் ப்ராசஸை மாற்ற ஆரம்பிச்சிங்க, எடுத்தோன்னே வராது. ஐ அக்செப்ட். ஆனால் நீங்கள் அதை மாற்றணும்னு அந்த நியத், அதுதான் இறைவன் சொல்லுவான், நியத்தை வைங்க. ஸோ அந்த மைண்டு ப்ராசஸ், உங்கள் மைண்டுக்கு அது போயிடுச்சுன்னா அது டைம் எடுக்கும். சிலருக்கு ஒரு நாளில் நடக்கும், ஒரு மாதத்தில் நடக்கும், ஒரு வருஷத்தில் நடக்கும், ஒரு ஆயுள் முழுக்கவுமே நடக்கட்டுமே. பயிற்சி பண்ணுங்க, அதுக்கு தான் இறைவன் நம்மளை அனுப்பியிருக்கான். குட். வேறு மற்றவங்க? சிஸ்டர், சோசியல் இன்ஜினியரிங் அப்படிங்கும்போது உண்மையிலே எனக்கு இதுக்குள்ளே வரும்போது எனக்கு இதை பற்றின ஒன்றும் தெரியலை. ஆனால் நீங்கள் அதுக்கப்புறம் அதை பற்றின ஒவ்வொரு விஷயங்களும் எங்களுக்கு எடுத்து சொல்லும் போது, அதாவது யாராவது ஒருத்தர் நம்ம கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு உடனே ரியாக்ட் பண்ணவே கூடாது. முதல்ல அந்த விஷயத்தினை பற்றின முழுமையான விஷயங்களை முதல்ல நம்ம பொறுமையாக கேட்டுக்கணும். அதுக்கப்புறமா அந்த விஷயத்துக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம அதை புரிஞ்சுக்கிறத பொறுத்தே நம்மளுக்கே அது வெளிப்பட்டுரும் அப்படிங்கிறது தெரியுது. ஆனா உண்மையிலே இப்ப உள்ள ரீசெண்டா உண்மையிலே இந்த மாதிரி ஒரு மனநிலைமை தான் ரொம்ப பெண்களுக்கு பர்டிகுலரா ரொம்ப தேவைப்படுற ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் முழுசா அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பேசுறதுக்கு முன்னாடியே ரியாக்ட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் நம்ம அதுல அந்த அந்த ஒரு ஸ்டார்டிங் இதே அவங்களுக்கு ஒரு இதா வழுக்கல் மாதிரி கிடைச்சிருது. உடனே நம்ம மேல உள்ள அந்த ஹோப்பு உங்களுக்கு என்ன சொன்னாலும் இவங்க இப்படிதான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா இது ரொம்ப ஒரு கரெக்டான ஒரு வே மாதிரி இருந்தது. அதாவது ஒருத்தவங்க நம்ம கிட்ட சொல்லும் போது நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும், அது எப்படி பொறுமையா அவங்களோட விஷயங்களை முழுக்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு பதில் நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது அது எனக்கு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆனிச்சு சிஸ்டர். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். குட், அல்ஹம்துலில்லாஹ். வேற? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, நல்லாதான் இருப்போம், பார்த்துட்டு என்ன இப்படி டல்லா இருக்க, ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கேட்பாங்கன்னு. அதுவுமே நம்மள ரொம்ப குழப்புவாங்க சொல்லி. நல்லாதான் இருப்போம், என்ன மெலிஞ்சிட்டேம்பாங்க, சிலர் ஏன் குண்டா இருக்கேன்பாங்க. ஆனா அந்த நேரத்துல எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியல. அத உங்ககிட்ட கேட்கலாம்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லும்போது. இப்போ இந்த மாதிரி சொல்லும்போது ஒன்று நமக்கு அவங்க மேலே ஒரு ஒரு சம்டைம்ஸ் ஒன்று அவங்க மேலே நமக்கு ஒரு வெறுப்போ அல்லது ஏதோ ஒரு உணர்வோ வரலாம். ரெண்டாவது நம்ம மேலேயே அந்த உணர்வு வரலாம். பட் கொஞ்சம் நீங்கள் இப்போது சோஷியல் இன்ஜினியரிங் கற்றுக்கிறதுனால மற்றவங்களுக்கு அது தோணியிருக்கலாம், அது என்னைய மேனிப்புலேட் பண்ணுறதா, இது மேனிப்புலேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். அப்போ வேணுக்குன்னு அவங்க அதை சொல்கிறாங்கன்னு இல்லை, அவங்களுக்கு அப்படி சொல்லி பழகியிருக்கும். அவங்கள மற்றவங்க அப்படி மேனிப்புலேட் பண்ணியிருப்பாங்க. அதன் பிரதிபலனாக அவங்க உங்களை அப்படி மேனிப்புலேட் பண்ணுறாங்க. இப்போ இதுதான் இஷ்யூ, அந்த கான்சிக்வன்ஸ் சொன்னேன்ல. பிறர் அப்படி சொல்கிறாங்க, அப்படி சொல்லும்போது உங்களுக்கு என்ன தோணுது? நான் குண்டாக இருக்கேன் அப்படின்னு தோணுதா?
சரி, இதை எப்படி நம்ம மாற்றலாம்? நீங்கள் தான் யோசிக்கணும். இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, இதை நான் எப்படி மாற்றுறது? அப்போ நீங்கள் உங்களை கொஞ்சம் அந்த இன்ட்ரோஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களை நீங்களே பரிசோதிச்சுக்கிறணும். நான் குண்டா இருக்கேனா? கண்ணாடியில் போய் நின்று பாருங்கள். எனக்கு இது கம்ஃபர்ட்டா? என்னால் இடங்களுக்கு போக வர முடியுதா? எனக்கு மூச்சு எதுவும் வாங்குதா? ஏன்னா ஹெல்த் இஷ்யூ பாருங்கள். ஸோ அது ஹெல்த்லாம் நம்ம பார்க்க போகிறோம்ல. ஸோ ஹெல்த் பாருங்கள். இப்போ இதிலெல்லாம் நான் ஓகேவா இருக்கேன். எல்லாமே நீங்களே செக் பண்ணுவீங்க. இதிலெல்லாம் நான் ஓகேவா இருக்கேன் அப்படின்னா, ஓகே நான் நார்மல் தானே. அவங்களுக்கு அப்படி தெரியுது போல். ஓகே நான் இப்படி தானே, நார்மல் தான் அப்படின்னு உங்களை நீங்கள் இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணிக்கிருவீங்க. ஏன்னா இப்போ நம்ம சொல்கிறோம்ல, அடுத்தவங்களை நம்ம வந்து யோசிக்க வைக்கணும், பேச வைக்கணும் அப்படின்னு. அப்போ அடுத்தவங்களை செய்ய வைக்கணும்னா உங்களையும் நீங்கள் செஞ்சுக்கிறணும். ஒருத்தவங்க உங்களை அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த நிதானமாக, அதான் சொன்னல, இன்டெலெக்சுவலாக இமோஷ்னலால் ரேப் பண்ணுங்க. அப்போ உங்கள் கொஞ்சம் நிதானமாக, அந்த நிதானம் வர்றதுக்கு டைம் எடுக்கும். ஏன்னா நம்மளும் அப்படி தானே வளர்ந்துருக்கோம். அப்படி ஒன்று சொல்லிட்டா உடனே நம்ம அப்படியே ட்ரிகர் ஆயிடுறது. ஆனால் ட்ரிகர் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு அழுகை வரும், டிப்ரெஷன் ஆவீங்க, எல்லாம் ஆனதுக்கப்புறமா சரி இப்போ நம்ம யோசிப்போம். அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணதுக்கப்புறம், இமோஷனலை காமிச்சதுக்கப்புறமா யோசிங்க. அப்போது ஒவ்வொரு வாட்டியும் இப்படி செய்யும்போது ஒரு 10 வாட்டி 15 வாட்டி செஞ்சதுக்கப்புறம் 16வது வாட்டி நீங்கள் யூஸ்வல் ஆயிடுவீங்க. பிறரை உங்களை மேனிப்புலேட் பண்ண விட மாட்டீங்க. ஓகேவா ஃபஹ்மிதாம்மா? ஓகேவா. எஸ், எதுவுமே எடுத்தோனையே வராது, நாட்கள் ஆகும். ஆனால் நீங்கள் அந்த இமோஷனலை காமிச்சிடுங்க. அழுகையா கோவமா ஏன்னோ காமிச்சதுக்கப்புறமா சிந்திங்க. சரியா? காமிக்கவே கூடாது, வாய்ப்பு இல்லை. ப்ராக்டிக்கலாக தானே போக முடியும். ஸோ அப்படி நீங்கள், ஏன்னா எனக்கு சின்ன வயசில் நான் என் தம்பியை போட்டு அடிச்சுட்டே இருப்பேன். அப்போது யாரோ ஒருத்தவங்க அந்த ஸ்கூலில் வந்து பேசுவாங்கள்ல, அப்படி பேசும்போது யாரையும் அடிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சின்ன பிள்ளைங்க தானே. அப்போது என் தம்பி என்னை ஏதாவது பண்ணுவான், அவனை நான் அடிச்சிடுவேன், கோவத்தில் அடிச்சிடுவேன். அடித்தோன்னே அவன் அழுவான். அப்போ அவன் அழுகிறத பார்த்ததுக்கப்புறம் அடுத்த தடவை அடிக்கக்கூடாது, இப்படி ஒவ்வொரு தடவுமே நான் நினச்சிட்டே இருந்தேன். நான் சொல்கிறது, நான் 5வது படிக்கும்போது ஆரம்பித்து 10வது வரைக்கும், 10, 12 வரைக்குமே, எத்தனை வருஷம், 7 வருஷம். பட் அது நினைப்பேன், ஆனால் அது முடியாது. பட் ஒரு கட்டத்தில் அது அடிக்கவே முடியாத சூழலுக்கு நம்ம மாறிட்டோம். ஏன்னா நம்ம 10வது 12 போயிட்டோன்னா தம்பி பெருசாகிட்டான், 8வது ஆகிட்டான். இப்போ இதுக்கு மேலே அவனை நம்ம அடித்தோன்னா அவன் நம்மளை அடிப்பான். அப்போ தாங்க முடியாது. அப்போ நம்மளே அடிக்காமல் விட்டுடுறோம். இப்போ ஆனால் எனக்கு அன்னைக்கு சொன்னதுலேருந்தே ஒவ்வொரு தடவை அடிக்கும்போதும் நான் நினப்பேன் அப்படி. இப்போ இதுக்கு எனக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? 7 வருஷம் ஆச்சு அந்த சூழல் மாறுறதுக்கு. சரியா? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் நடக்குது, நம்மளை மேனிப்புலேட் பண்ணுறாங்க அப்படின்னா இட் டுக் டைம். அதை நீங்கள் முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஆனாலும் நம்ம இறக்குறதுக்குள்ளே அதை நம்ம கரெக்ட் பண்ணாமல் இறந்துட மாட்டோம். அந்த நம்பிக்கையில் இருங்க. கண்டிப்பாக அது மாறும் இல்லை, நீங்கள் மாற்றுவீங்க. சரியா? குட். வேற உங்களுடைய கருத்துக்கள்? வலைக்கும் சலாம். சொல்லுங்கம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரஹமத் ரிஃபாயா. மேனிப்புலேட் பண்றது அப்படின்ற விஷயத்த பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க. எனக்கு புரியுது. நம்ம வந்து எவ்வளோ விஷயம் வந்து நம்ம மற்றவங்க நம்மளை பண்றாங்க, மேனிப்புலேட் பண்றாங்க, அதான் நீ இந்த விஷயத்த பிடிக்கலனாலும் செய் அப்படின்னு. இப்ப அந்த விஷயம் யோசிக்கிற மாதிரி, அதாவது நம்மளும் யாரை பண்றோம்,
நம்ம யாரால செய்யப்படுறோன்றத வந்து யோசிக்கிற மாதிரி இருக்கு இன்னைக்கு. நான் இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணதுனால என்னால யோசிக்க முடியுது. எந்தெந்த விஷயம்லாம் நம்மளுக்கு பிடிக்காம நம்ம செய்றோமோ, அது எல்லாமே வந்து இந்த மாதிரி தான். அவங்களுக்காக, அவங்க தேவைக்காக நம்மள சாதகமா பயன்படுத்திக்கிறாங்கன்றது புரியுது. இதுக்கப்புறம் யோசிக்கணும். எந்தெந்த விஷயத்துல மேனிப்புலேட் ஆக்கப்படுறோம், நம்ம எந்தெந்த விஷயத்துல பண்றோம் அப்படின்றத யோசிச்சு நம்ம செய்யணும் அப்படின்ற விஷயம் எனக்கு தோணுது. எஸ் எஸ் குட். தொடர்ந்து அந்த 10 டேஸுமே நீங்கள் வாங்க. வர முடியல அப்படின்னாலுமே நீங்கள் வந்து யூடியூப்பில் கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. பட் ரெகுலராக வாங்க. ஸோ நம்ம வந்து இன்ஷால்லா சிஸ்டர். மாறிடும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலை. பட் மாறுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். சேர்ந்து முயற்சி பண்ணலாம். ஓகே, எஸ் குட். மற்றவங்க அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத். வலைக்கும் சலாம்மா. நான் அந்த லோன் பத்தி சொன்னீங்களேங்க உஸ்தாத், அந்த பிள்ளைங்க வந்து லோன் வாங்கி இது பண்ணணும்னு பொருள் வாங்கி, அதுக்கு நான் திட்டிருக்கேங்க உஸ்தாத், ஹராம் அப்படின்னு. நிறைய எனக்கு என் பொண்ணுக்கு பயங்கர சண்டை நடக்கும். ஆனா இப்ப நீங்க சொன்ன அப்புறம் அதை யோசிக்க தோணுது. எப்படி வாங்கலாம், எப்படி நீ கட்ட போற, இதெல்லாம் கேட்கலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குங்க உஸ்தாத். கண்டிப்பாக. ஏன்னா இப்போது வந்து அது தப்பு தான். நீங்கள் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க, இவ்வளோ மார்க்கம் தெரிஞ்சவங்க, அப்படிங்கிறப்ப நம்ம வந்து அதை வந்து இல்லைம்மா தப்புமா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் குர்ஆன்லயே இறைவன் என்ன சொல்கிறான்? நீங்கள் சிந்திங்க, நீங்கள் சிந்திக்க மாட்டீங்களா அப்படின்னு தான் சொல்லுவான். அப்போது உங்கள் பொண்ணுக்கிட்ட நீங்கள் பேசுங்க. கண்டிப்பாக சண்டைகள் வரும் தான். வீட்டில் சண்டை இல்லைன்னா தான் ஆச்சரியம். அப்போது நீ இப்படி பண்ண போறியாம்மா? அப்போ என்னம்மா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு, என்ன உன் ஐடியா சொல்லு. யோசிச்சு பாருங்க, அவங்க ஐடியாவை நீங்கள் காது கொடுத்து கேட்க போகிறீங்கன்னாவே அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவங்க ஆசையாக அதெல்லாம் சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது, ஏம்மா இப்போ மாதம் இவ்வளோ கட்டணுமா, இப்போ இவ்வளோ கட்டணும் அப்படின்னா உன்னால் முடியுமா, மீதி எப்படி சமாளிப்ப? அப்போ நீங்களே கேள்வி கேட்கும்போது அப்போ அவங்க யோசிப்பாங்க. சரி, அப்போ இவ்வளோ கட்டி முடிச்சதுக்கப்புறம் இவ்வளோ 20 வருஷம் நீ இது பண்ணுவியா? 20 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும்? இது யார் பேரில் இருக்கும்? இது யாருக்கு உரிமை? ஸோ இந்த மாதிரி அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் தான் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக கேட்கணும். அதுக்குன்னு எடுத்தோடனே அவங்கள செய்ய வச்சுட்டு அதுக்கப்புறம் கேட்குறத விட செய்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு பாருங்கள். ஒருவேளை அல்லாஹ் அப்போ அவங்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கலாம், புரிய வைக்கலாம். அப்போது நீங்கள் உங்களுடைய விஷயத்த சொல்லாமையே அவங்கள நீங்கள் செய்ய வச்சிட்டீங்க. அதுவும் நல்ல முறையில். இது சூப்பரில். இன்ஷா அல்லாஹ். ஸோ அப்படி ட்ரை பண்ணுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நன்மையான காரியத்துக்காக நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இறைவன் வந்து அதற்கான பிரதிபலனை கொடுப்பான். கண்டிப்பாக. ஆனால் இப்போ நான் இதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணதுனால வட்டி ஹலால்னு நம்ம ஆயிடாது, லோன் வாங்குறது சரின்னு ஆயிடாது. ஆனால் இன்றைக்கி இதனால தான் பிரச்சனை அதிகமாக வருது. ஸோ அதனால நான் இதை வச்சு பேசினேன். சரியா? சொல்லுங்க. அது வாங்கிட்டு கட்ட முடியாத சூழ்நிலை வந்துச்சுன்னா, ஏதாச்சும் ஒரு நல்லது கெட்டதோ ஆயிடுச்சுன்னா அது கடனா தானே நிற்கும். அதுக்காக தான் நான் சண்டை போடுறேன். கண்டிப்பாக. அப்போ நீங்கள் சொல்லும்போது அது அவங்களுக்கு ஏற்றுக்காது. ஆனால் அவங்க வாயாலேயே சொல்ல வைக்கும்போது, இப்போ நீங்களாம் கேள்வி கேட்கும்போது அவங்க வாயாலேயே சொல்லுவாங்க. அப்போ சொல்லும்போது அவங்களுக்கு அது புரியும். ஆமாம்ல, இப்போ இன்றைக்கி லோன் வாங்கலைன்னா கூட எனக்கு வரக்கூடிய வருமானத்தில் நல்ல வருமானமாக இருந்தால் நான் நல்ல சாப்பாடு சாப்பிடுவேன், இல்லைன்னா சுமாரான சாப்பாடு சாப்பிடுவேன். சாப்பிட்டு நான் பாட்டுக்கு இருந்து பட்னியாக கூட நான் இருந்துடுவேன். லோனுன்னு வந்ததுக்கப்புறம் இதை நீங்கள் சொன்னீங்கன்னா ஏற்றுக்க மாட்டேன். நானாக யோசித்தா அதை ஏற்றுப்பேன். எல்லாரும் இப்படி தான். இப்போ அதனால் கேள்வி கேட்க பழகுங்க. சண்டை போட வேணாம், கேள்வி கேளுங்க. ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு சீக்கிரம் அது வந்து சரியாகும் இன்ஷா அல்லாஹ். குட். வேறு மற்றவங்க உங்களுடைய கருத்து? அது கோபத்தை குறைக்கணுங்க. ரொம்ப கோபம் வருது கடன் வாங்கிட்டு சொன்னாங்க. அது அப்படி கிடையாது. அவங்களுக்கும் யாராவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது தானே. இன்றைக்கி நிறைய இன்ஃப்ளூயன்சிங் இருக்குமா.
இன்றைக்கி வந்து உங்களை விட இப்போ நீங்கள் உங்கள் ஏஜுக்கு நீங்கள் பார்த்ததை விட இன்றைக்கி உங்கள் குழந்தைங்க வந்து ரொம்ப மாறுதலான விஷயங்களை பார்க்குறாங்க. அப்போ அதனால எல்லாரும் பண்ணுறாங்கல்ல, நம்மளும் பண்ணுவோம் அப்படின்னு அவங்களுக்கு தோன்றது தான். முதல்ல அவங்கள நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்கள். அக்செப்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நம்ம இறங்கி போனால் அவங்க இன்னும் இறங்குவாங்க. அதுவும் ஒரு வகையான மேனிப்புலேஷன் டெக்னிக் தான். நம்ம நல்லதுக்காக செய்வோம். சரியா? பண்ணுங்க. நீங்கள் அதான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் ஒருவரை எவ்வாறு சிந்திக்கிறீங்களோ, எவ்வாறு பார்க்குறீங்களோ, அவ்வாறே அவர்கள் உங்களுக்கு காட்சியளிப்பார்கள். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, என் பிள்ளை ரொம்ப கோவப்படுறா, அவங்க முன்னாடியே நீங்கள் அதை சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அவங்க நினச்சிப்பாங்க, நான் கோவப்படுறேன் அப்படின்னு. ஆனால் அவங்க முன்னாடியே நீங்கள் யார்கிட்டையாவது சொல்லி பாருங்கள் கொஞ்ச நாளாக, என் பிள்ளை பொறுமைசாலி, என் பிள்ளை சொல்கிறது எதுவாக இருந்தாலும் நான் கேட்பேன், நான் என்ன கேள்வி கேட்டாலும் அவன் எனக்கு பதில் சொல்லுவா இப்படின்னு அவங்க காதுபடவே வெளியே சொல்லி பாருங்கள், மாறும். சரியா? ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை தாம்மா, எல்லாமே முயற்சி மட்டும்தான். முயற்சி பண்ண அது பயிற்சியாகும். பயிற்சி பண்ண அதில் நீங்கள் தேர்ச்சி பெறுவீங்க. தேர்ச்சி பெற அதில் உங்களுக்கு ஞானம் கிடைக்கும். சரியா? எல்லாமே முயற்சியிலேருந்து தான் ஆரம்பிக்கும். ஸோ நான் ஒரு 10 நாள் இந்த கிளாஸ் எடுத்துட்டேன், இதோடு நீங்கள் வந்து அப்படி டாப்பில் வந்துடுவீங்க அப்படிலாம் நம்ம எப்போவுமே சொல்ல போகிறதில்ல. 10 நாள் நீங்கள் வகுப்புக்கு வாங்க, நீங்கள் பார்க்கக்கூடிய பார்வை மாற வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான், இன்ஷா அல்லாஹ். சரி, சூப்பர். வேறு யாராவது உங்கள் கருத்து? வேறு ஏதாவது டவுட்ஸ்? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இதுதான் வந்து லிங்க். ஓகேவா? இந்த லிங்க்கு நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி மார்னிங் 9 o'clock தொடர்ந்து வரும். நாளைக்கும் இருக்கும். ஸோ மார்னிங் 9 o'clock செஷன் இருக்கும் இந்தியன் டைம் படி. அண்ட் ரெக்கார்டிங் ஆஃப்டர்நூனுக்குள்ளே நம்ம வந்து ஹெவன்சி கவுன்சிலிங் யூடியூப் சேனலில் நம்ம போட்டுருவோம். சரியா? நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். வேறு எந்த சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு கேட்கலாம். ஓகேவா? அண்ட் இதில் ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க வந்து நீங்கள் எனக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இஃப் யூ நீட் டு பே. இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து கேட்க போகிறது இல்லை. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம்.